ஒரு அரக்கன் 2 மலைகளை ஒரே தோளில் சுமந்தான். இது சாதாரண கதை அல்ல. இது முருகனின் ஒரு வரலாறு. அகத்திய முனிவரின் ஆணைப்படி இமயமலையின் 2 சிகரங்களை காவடியாக கட்டி பூமியை நடுங்கும் அளவுக்கு சுமந்து வந்தான் இடும்பன். அவன் நடக்க நடக்க மலைகளே அசைந்தன. ஆனால் பழனிமலை அருகே வந்ததும் அவனின் கால்கள் உறைந்தன. ஒரு அடி கூட முன்னே நகர முடியவில்லை. அப்போது மேலே பார்த்தான். மலையின் உச்சியில் ஒரு சின்ன சிறுவன் அமைதியாக புன்னகையோடு நின்றான். உடனே இடும்பன் கர்ஜித்தான். ஏ சிறுவனே, என் வழியை மறிக்காதே, விலகி நில். ஆனால் அந்த சிறுவன் சிரித்தான். அந்த சிரிப்புக்குள் ஒரு உலகமே ஒளிந்திருந்தது. அடுத்த நொடியில் போர் வெடித்தது. இடும்பன் தாக்கினான். மலை போல் விழுந்தான். எழுந்தான். மீண்டும் தாக்கினான். ஆனால் அந்த சிறுவன் அசையவே இல்லை. திடீரென அவன் கையில் ஒரு வேல் பிரகாசித்தது. ஒரே வீழ்ச்சிதான். விழுந்தான் இடும்பன். ஆனால் அது தோல்வி இல்லை, அது தெய்வத்தின் அருள். சிறுவன் தன் நிஜ ரூபத்தை காட்டினார். அவர்தான் ஸ்ரீ பழனி ஆண்டவர். இடும்பனுக்கு உயிர் தந்த முருகர், இன்று முதல் காவடி தூக்கி வரும் பக்தர்கள் முதலில் உன்னையே வணங்குவார்கள் என்று அருளினார். அதனால்தான் இடும்பன் பழனியில் முதல் காவலன்.